ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோசியோ 360லேருந்து உங்கள் விஜே போலம் பேசுகிறேன். ஆக்சுவலி ரொம்ப நாள் லாங் கேப் ஃபார் த மூவி ரிவ்யூ பண்ணுறேன். மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படம் வந்து செம ஹிட்டு. அதிக மக்கள்கிட்ட இடம் பிடிச்ச ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் படம் இது. இந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நண்பர்கள் ஒரு 7-8 பேர் கூட ஒரு குழு பேர் நண்பர்கள். அவங்க வந்து குணா கோகையில் போய் அங்கே ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. அவங்கள காப்பாற்ற அந்த படம். அதை தாண்டி இந்த படம் எங்கேருந்து எல்லாருக்கும் மனசில் போய் டச் ஆச்சு, எந்த விஷயம் மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த காப்பாற்றுறதுங்கிறது. ஒரு ஒரு என் கூட இருக்கிற நண்பன் வந்து ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டான். எப்படின்னா வாழ்வா சாவாங்க விஷயத்தில் இருக்குள்ள அங்கே இருக்கிற ஒரு 7 பேரில் ஒருத்தவங்க வந்து என் ஃப்ரெண்டை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு இறங்கி போய் காப்பாற்றல. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ இருக்க நண்பர்கள் வந்து அந்த மாதிரி மனிதனை தள்ளி விட்டு காப்பாற்றணும் அப்படிங்கு நான் சொல்ல வரல. இப்போ ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன் பாருங்க. நம்ம கூட இருக்க நண்பர்கள் வந்து ஸ்கூல் வரைக்கும் செட் ஆஃப் சர்க்கிள். அதுக்கப்புறம் தாண்டி ஒருத்தவங்களும் ஒரு ரேஞ்ச் வருவாங்க. சில பேர் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க டவுனாகவே இருப்பாங்க. அவங்க கூட வந்து 2-3 பேர் ஹையரில் இருக்கக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் ஷிப் இருக்காது, பேசக்கூட மாட்டாங்க. அப்படி சப்போஸ் பேசினா கூட நம்ம அவங்க கீழே கொஞ்சம் டவுனாக இருப்போம். ஏதோ சின்ன ஹெல்ப் மாரி அதை நினச்சா பண்ணலாம். சப்போஸ் சில பேர்லாம் கேட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி கிவ் அப் பண்ணிட்டு போவாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மஞ்சுவன் பாய்ஸ் படத்தில் வந்து இப்போ எல்லாம் போய் குணா கோவை பார்க்குறாங்க. எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அதை தாண்டி அதுதான் இதாகுதுன்னு அப்படி கிடையாது. தாண்டி அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு நண்பன் ஒரு சூழ்நிலையில் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது பண்ணாலே அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கூட இருக்க நண்பன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு கஷ்டத்தில் கூட ஹேவ் டு த ஹோப் ஒன்று கொடுக்கும். ஹோப் மீன்ஸ் ஒரு நம்பிக்கையான விஷயத்தை கொடுக்கணும். நான் இருக்கேன் அமைச்சான், நம்ம அடுத்த லெவலில் போகலாம், ஒன்றும் பயப்படாத, நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி ஹெல்ப் பண்ணுறோம், அவன் ஹெல்ப் பண்ணுற சொல்லிட்டு பல பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பட் அதுதான் இப்போ இருக்க மக்கள் பார்க்குறாங்க. நான் ஒரு பப்ளிக் ரிவ்யூ பார்த்தேன். அதில் வந்து அந்த படத்தை பற்றி கேட்கக்குள்ள ரொம்ப ரியலாக இருந்துச்சு. இதேமாரிலாம் ரியல் லைஃப்பில் பண்ண மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் நான் குழியில் வந்துட்டா அவன் என்னை தள்ளி விட்டு மண்ணெளி கொடுத்து தான் போவான்னு சொல்லிட்டு சின்ன அதுக்கு ஒரு ஏதோ காமெடிக்கு சொன்னாங்க. பட் எவ்வளோ படம் பார்த்துருக்கோம், கூட இருந்த நம்பிக்கை துரோகங்கள் அப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் பண்ணாமல் கூட இருக்க நண்பர்களை வந்து ஒரு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களும் வந்து நம்மளை மாரி ஒரு ஹை லெவலில் இருக்கணும்னு நினைக்கிற நண்பன் தான் உண்மையான மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லா டூர் போயிட்டு அங்கே போய் காப்பாற்றுறதுலாம் மஞ்சுமல் பாய்ஸ் படம் டைட்டில் கிடையாது. அதை தாண்டி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம கூட இருக்க நண்பன் வந்து கை கொடுத்து அவனையும் வந்து இந்த சொசைட்டியில் சமுதாயத்தில் ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வர்றது தான் ஒரு உண்மையான மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்தை நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த விஷயந்தான். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படமும் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இந்த பாட்டு இந்த ஒரு பாட்டு பயங்கரமாக இருக்கும். மனிதனோட உணர்ந்து கொள்ள அது மனித காதல் அல்ல அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கும் அர்த்தமே இந்த ஒரு விஷயந்தான். அதனால் அவங்க கூட இருக்க நண்பருக்கு ஏதாச்சும் சின்ன ஹெல்ப் அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள். அப்படி பண்ண முன்னாலும் ஜஸ்ட் ஒரு ஹோப்பாச்சும் கொடுங்க. அது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு தோணாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சு நான் பாய் பண்ணுறாங்க. தேங்க்யூ.